நாங்க இன்ஜினியர், நீங்க கஸ்டமர். நாம 2 பேரும் சேர்ந்து பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது நமக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அந்த நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்க்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்பெசிஃபிகேஷன் தான் ரொம்ப 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 முக்கியம். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்பெசிஃபிகேஷனை வச்சு தான் நாம ஒரு ரேட் டிசைட் பண்ணுவோம். சரிங்க, நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்பெசிஃபிகேஷனை வச்சு ஒரு ரேட் டிசைட் பண்ணிட்டோம். இந்த ரேட்ல ஒரு சில இன்க்ளூட் ஆகாத வேலைகள் இருக்கு. அந்த வேலைகள் என்னென்ன அப்படிங்க நீங்க தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா பிளான் அப்ரூவல், ரெண்டாவது இபி கனெக்ஷன், மூணாவது சம்ப், நாலாவது செப்டி டேங்க், அஞ்சாவது போர்வெல், ஆறாவது பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் வால் அண்ட் கேட், ஏழாவது பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் மெட்டீரியல் வச்சு பண்ற எலிவேஷன் ஒர்க், எட்டாவது பாத்தீங்கன்னா வெதரிங் டைல்ஸ், ஒன்பதாவது லேபர் அண்ட் மெட்டீரியல் ஸ்டோரேஜ் ரூம். இது எல்லாமே கன்ஸ்ட்ரக்ஷன் ரேட்ல இன்க்ளூட் ஆகாத வேலைகள். இதை கஸ்டமர் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்பெசிஃபிகேஷனை வச்சு தான் நம்ம ரேட் டிசைட் பண்ண முடியும். அதுல என்ன ஸ்டீல் போடுறோம், என்ன சிமெண்ட் போடுறோம், என்ன ஒயர் போடுறோம், இதை வச்சு தான் ரேட் நம்ம டிசைட் பண்ண முடியும். இந்த ரேட்ல இன்க்ளூட் ஆகாத வேலைகளையும் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது ஒரு இன்ஜினியரோட பொறுப்பு தான். அதே சமயம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்பெசிஃபிகேஷன்லயும் ரேட்ல இன்க்ளூட் ஆகாத வேலைகளும் ஏதாவது டவுட் இருந்தா நம்ம கிளியர் பண்ணிக்க வேண்டியது கஸ்டமரோட பொறுப்பு தான். ஆஸ் எ இன்ஜினியர் சொன்ன ஸ்பெசிஃபிகேஷன் படியும் சொன்ன மெட்டீரியல் போட்டு சொன்ன பட்ஜெட்ல குவாலிட்டியா முடிக்கிறதும், கஸ்டமர் நீங்க கரெக்டா பேமெண்ட் கொடுக்கும்போது நம்ம ட்ரீம் ப்ராஜெக்டை சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண முடியும். நாங்க விஎம் டிசைன்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இதுவரைக்கும் 50+ ஹாப்பி கஸ்டமர் கூட டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்யூ.